முக்கிய செய்தி. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் விஜய் கையெழுத்திடும் முதல் கோப்பு என்ன என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கிட கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ஓவியா, வணக்கம். விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்கும் சமயத்தில் அவர் இடக்கூடிய முதல் கையெழுத்து என்ன என்பதுதான் பிரதான எதிர்பார்ப்பாக அனைவர் மத்தியிலும் காணப்படுகின்றது. ஏனென்றால் தேர்தல் சமயத்தில் ஒவ்வொரு கட்சியும் வெளியிடக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனாக பார்க்கப்படுகிறது. அதுவும் தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக எந்த கட்சிக்கு வாக்களிக்கலாம் என்பது தேர்வு செய்வதற்கு மிக முக்கிய காரணமாக தேர்தல் வாக்குறுதிகள் என்பது இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாய்ப்பை பெற்று ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் ஒரு கட்சியினுடைய வெற்றிக்கான கதாநாயகனாக எப்போதுமே அந்த கட்சி வெளியிடக்கூடிய தேர்தல் அறிக்கை தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அந்த தேர்தல் அறிக்கையும் அந்த கட்சியினுடைய வெற்றிக்கு மிக முக்கிய பங்காற்றியுள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதன்படி முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதும் அவர் தேர்தல் அறிக்கையில் எந்த அறிவிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவருடைய முதல் கையெழுத்து இருக்கும் என்ற எதிர்பார்ப்புதான் இப்போது மக்கள் மத்தியில் பிரதானமாக எழுந்துள்ளது. அதில் பல தேர்தல் வாக்குறுதிகளை விஜய் வெளியிட்டிருந்தார். அதில் ஹைலைட்டாக மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும், அதாவது 60 வயது எட்டும் வரையில் அவருடைய வங்கி கணக்கில் ஒவ்வொரு மாதமும் 2500 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்ற அறிவிப்பு தான் அனைவர் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய அறிவிப்பாக பார்க்கப்பட்டது. ஏற்கனவே 1000 ரூபாய், அதாவது தமிழகத்தில் 1,31,00,000 பெண்கள் வங்கி கணக்கில் மகளிர் உரிமை தொகை என்ற அடிப்படையில் திமுக அரசு 1000 ரூபாய் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இது 1,31,00,000 பெண்களுக்கு வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 2500 இனிமேல் வழங்கப்படும் என்று விஜய் அறிவித்திருந்தார். அதில் அவர் முதல் கையெழுத்து இடுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதே போன்று ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் வழங்குவதற்கான தொகை வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும் அறிவித்திருந்தார். தற்போதைய நிலையில் கேஸ் சிலிண்டர் என்பது அத்தியாவசிய தேவையாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஆண்டுக்கு 6 சிலிண்டர் என்றால் அது நிச்சயமாக பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அதுவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்த அறிவிப்பு, அதாவது மாநிலம் முழுவதும் இயங்கக்கூடிய நகர, மாநகர, மாவட்டங்களுக்கு இடையான அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணிக்கும் வெற்றி பயணம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். தற்போது இந்த நகர பேருந்துகளில் பெண்கள், சாதாரண கட்டண பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம். ஆனால் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து மாநிலம் முழுவதும் இயங்கக்கூடிய நகர, மாநகர, மாவட்டங்களிடையான அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமல் மகளிர் பயணம் செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய குடும்பங்களில் நடைபெறக்கூடிய திருமணங்களில் மணப்பெண்ணுக்கு 8 கிராம் தங்கம், அதாவது 1 சவரன், கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயெல்லாம் தாண்டி விற்பனையாகக்கூடிய நிலையில் 1 சவரன் தங்கம் ஆண்டுக்கு 5 லட்சத்துக்கும் குறைவாக வருமானம் உள்ள குடும்பங்களில் நடைபெறக்கூடிய திருமணங்களுக்கு பெண்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். பட்டு சேலை வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அதே போன்று அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் +2 வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய தாயார், காப்பாளர் அவருடைய வங்கி கணக்கில் ஆண்டுக்கு ரூபாய் 15,000 2 தவணைகளில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அடுத்து மிக முக்கியமாக வீட்டு மின் இணைப்புகளுக்கு 200 யூனிட் வரை கட்டணம் இல்லை, மின்சாரம் 200 யூனிட் வரை ஃப்ரீயாக பயன்படுத்திக் கொள்ளலாம், கட்டணம் இல்லை. ஏற்கனவே 100 யூனிட் வரை இலவசமாக இருக்கக்கூடிய நிலையில் 200 யூனிட்டாக அது அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இப்படியாக அதிரடியான மிக முக்கியமான அறிவிப்புகளை விஜய் வெளியிட்டிருந்தார். தற்போது அவர் முதலமைச்சராக பதவியேற்றதும் இடக்கூடிய முதல் கையெழுத்து, ஏனென்றால் 2021 முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு 5 முக்கியமான திட்டங்களில் அவர் கையெழுத்திட்டார். அதன்படி விஜயும் எதில் அவர் முதல் கையெழுத்திடப் போகின்றார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது பிரதானமாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், மகளிர் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய திட்டத்தில் விஜய் முதல் கையெழுத்திடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மாநிலம் முழுவதும் இயங்கக்கூடிய நகர, மாநகர, மாவட்டங்களுக்கு இடையேயான அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லாமல் பயணிக்கக்கூடிய இந்த வெற்றி பயண திட்டத்தில் விஜய் முதல் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று 200 யூனிட் கட்டணம் இல்லாமல் மின்சாரம் வழங்கப்படும் என்ற திட்டத்திலும் அவர் கையெழுத்திடுவார். ஏற்கனவே அந்த மகளிர் இலவச பயணம், அதே போன்று 200 யூனிட் கட்டணம் இல்லாமல் மின்சாரம் உள்ளிட்ட இந்த மிக முக்கியமான
இது செயல்படுத்தக்கூடிய வகையில் அவர் கையெழுத்து இருக்கும், முதல் கையெழுத்து இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அனைவரின் எதிர்பார்ப்பு என்னவென்றால் மாதம் 2500 ஏற்கனவே தமிழகத்தில் 1,31,00,000 பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் விஜய் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார், 60 வயது எட்டும் வரையில் தான் இந்த தொகை வழங்கப்படும், மாதம் வங்கி கணக்கில் 2500 என்பது வரவு வைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அப்படி பார்க்கையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய 1,31,00,000 பெண்களில் பலர் 60 வயது தாண்டியவர்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு இந்த தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே பெறக்கூடியவர்களில் 60 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த தொகை கிடைக்கும். ஆனால் ஏற்கனவே 1,31,00,000 பெண்களில் பலர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இனி அந்த தொகை மாதமாக வைக்கப்படக்கூடிய அந்த வைக்கப்படக்கூடிய தொகை இனி என்பது அவர்கள் வங்கி கணக்கில் இருக்காது என்பது உறுதியாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பெண்களுடைய வங்கி கணக்கில் 60 வயதுக்குட்பட்ட அந்த பெண்கள் மகளிருடைய வங்கி கணக்கில் 2500 வரவழைக்கப்படும் என்ற திட்டம், அதே போன்று இலவச அந்த பேருந்து பயணம், 200 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட மிக முக்கியமான அவர் திட்டங்களில் செயல்படுத்தக்கூடிய வகையில் அவர் கையெழுத்து இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓவியா.